என்னடா இப்போ தான் ஆயுத பூஜை போன மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே இந்த இயர்க்கான ஆயுத பூஜை வந்துருச்சு. அப்புறமா தான் பார்த்தா இன்னும் 2 monthஸில் வந்து நெக்ஸ்ட் இயரே வரப்போகுது அப்படி சொல்லிட்டு ஒரு ஷாக்கில் நான் இருக்கேன். அப்போல்லாம் வந்து இந்த டே போகாதான்னு சொன்ன டைம் போய் இப்போ இயரே வந்து டேஸ் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ என்னவோ பட் ஆனால் வந்து இந்த இயர்க்கான ஆயுத பூஜை நம்மளுக்கு ஒரு ஜாலியான ஆயுத பூஜை. ஏன்னா வந்து நல்ல வீக்கில் வந்து ஹாலிடேஸை நம்மளுக்கு கொண்டு கொடுத்துருக்கு. ஸோ அந்த வீக் லீவ்லேயும் வீட்டில் ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா அந்த 2 days எங்களை வீட்டில் வந்து வறுத்து எடுத்துட்டாங்க. இந்த வேலை செய், அந்த வேலை செய், இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே முடித்து எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஆயுத பூஜைனாவே பொரி தான் ஸ்பெஷல். அது எங்கள் வீட்லேயும் வந்து நடந்தது. ஸோ அந்த பொரியை பார்க்கும்போது எனக்கும் என் சிஸ்டருக்கும் ரொம்பவே ஹாப்பினஸ்ங்க. பிகாஸ் இயர் ஃபுல்லாக நம்ம எங்கே வேணாலும் பொரி சாப்பிட்லாம். பட் ஆனால் வந்து இந்த ஆயுத பூஜைனா மட்டும் வந்து இன்னும் ஸ்பெஷலாக நம்ம வந்து பொரி கூட ஸ்வீட்ஸு வச்சு சாப்பிடுவோம். ஸோ அது நினைக்கும் போதே ஒரு தனி ஸ்பெஷல் தான். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற திருஷ்டி எல்லாத்தையுமே கழிச்சிட்டோம். அட்லாஸ்ட் நம்ம பிளான் என்னங்க, பொரி சாப்பிட்றது தான். ஸோ என் தங்கச்சியும் வந்து ஸ்வீட்டோட அந்த பொரி எடுத்துகிட்டு வந்து எடுத்து கொடுத்துட்டா. ஸோ ஹாப்பியாக அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆச்சு.